12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.5 4ஆம் கணக்கு பார்க்கலாம். x-3/3 சமம் y-3/-1, z-1 சமம் 0 மற்றும் x-6/2 சமம் z-1/3, y-2 சமம் 0 என்ற கோடுகள் வெட்டிக்கொள்ளும் என காட்டுக. மேலும் அவை வெட்டும் புள்ளியை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடுகள் இரண்டும் கார்ட்டீசியன் அமைப்புல இருக்கு. கார்ட்டீசியன் அமைப்பில் இருக்கும் பொழுது இரு கோடுகள் வெற்றி கொள்வதற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம். இரு கோடுகள் வெட்டிக்கொள்ள நிபந்தனை. கார்ட்டீசியன் அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய நிபந்தனையானது x2 - x1 y2 - y1 z2 - z1 b1 b2 b3 மூன்றாவது நிரையில d1 d2 d3. இதனுடைய மதிப்பானது 0ற்கு சமமாக அமைய வேண்டும். அப்படி அமைஞ்சதுன்னா இரு கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்னு சொல்லிடலாம். இனி இரண்டு நேர்கோடுகளையும் எடுத்துட்டு புள்ளி என்ன வெக்டார் என்னன்னு எடுத்து எழுதலாம். முதல் நேர்கோட்டின் சமன்பாடானது x-3/3 சமம் y-3/-1, z-1/0 அமைந்திருக்குது. இப்போ இதை இப்படி நம்ம மாற்றி எழுதலாம்னா x-3/3 அப்படியே எழுதிடலாம். y-3/-1 எழுதலாம். டினாமினேட்டர் மதிப்பு z-1ல 0 இருந்ததுனா தான் வலதுபுறம் போறப்ப அது 0 ஆயிடும். எனவே z-1 மதிப்பு 0 அமையும். சமம் போட்டு z-1/0 கொடுத்துடலாம். இப்படி இருந்ததுனா தான் வலதுபுறம் போறப்ப 0 ஆயிடும் மதிப்பு. இதுல இருந்து புள்ளி மற்றும் வெக்டார்களை எழுதும் பொழுது x1, y1, z1 என்பது x-x1 3. கார்ட்டீசியன் சமன்பாட்டை எதனோட ஒப்பிடுற x-x1/b1, அடுத்து y-y1/b2, z-z1/b3 உடன் ஒப்பிடும் பொழுது x1 இன் மதிப்பு 3, y1 இன் மதிப்பு 3, z1 இன் மதிப்பானது 1ன்னு இருக்கு. அடுத்து வெக்டார்கள் b1, b2, b3 என்பது 3 - 1 0. இதே போல இரண்டாவது நேர்கோட்டின் சமன்பாடு எடுக்கலாம். x-6/2 சமம் z-1/3, y-2 0. இதுலையும் மூன்றையும் ஒன்றுக்கொன்று சமப்படுத்தணும். அப்படின்னா y-2 சமம் 0 பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பு 0 இருந்தால் தான் வலதுபுறம் 0 இருக்கும். எனவே பை 0ன்னு கொடுத்துடலாம். அப்போ சமன்பாடானது x-6/2 y-2 பகுதி மதிப்பு 0ன்னு கொடுத்துடலாம். z-1/3. இந்த சமன்பாட்டிலிருந்து x2, y2, z2 என்பது புள்ளிகளை குறிப்பிடும். புள்ளிகளானது எதனோட ஒப்பிடுறோம்னா x-x2/d1, y-y2/d2, அடுத்து z-z2/d3 உடன் ஒப்பிடும் பொழுது புள்ளியானது 6, 2, 1 ஆகும். அடுத்து வெக்டார் d1, d2, d3 என்பது பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 2, 0, 3. கணக்கிட வேண்டியது 0 வருதா இல்லையான்னு கணக்கிடணும். நேர்கோட்டில் வெட்டி கொள்ளும்னு காட்டதான் சொல்லியிருக்கிறாங்க. சமன்பாடு என்ன? அணிக்கோவை மதிப்புல x2 - x1, y2 - y1, z2 - z1. அடுத்து b1, b2, b3, d1, d2, d3 சமம் x2 - x1 மதிப்புகள் டினாமினேட்டர்ல 6 - 3, 2 - 3, 1 - 1. அடுத்து 3 - 1 0, 2 0 3. ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிட்டாச்சு. இனி இதை சுருக்கும் பொழுது 6 - 3 மதிப்பு 3, 2 - 3 -1, 1 - 1 0, 3 - 1 0, 2 0 3. முதல் மற்றும் மூன்றாம் நிறைகள் நமக்கு சமமாக உள்ளது. முதல் மற்றும் இரண்டாம் நிறைகள் சமமான மதிப்புகளை பெற்றுள்ளதால் அணிக்கோவையை பொறுத்தவரை ஏதேனும் இரண்டு நிறைகளோ இரண்டு நிரல்களோ சமமாக இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு 0 ஆகும். எனவே 0ன்னு கொடுத்துடலாம். therefore கொடுக்கப்பட்டுள்ள கோடுகள் ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளும்.
வெட்டி கொள்ளும். இரண்டு புள்ளிகளையும் இந்த இரண்டு நேர்கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளியையும் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அப்ப வெட்டி கொள்ளும் புள்ளியை கணக்கிடுவதற்காக நேர்கோட்டின் சமன்பாட்டால் ஒரு திசையிலி மதிப்புக்கு சமப்படுத்தலாம். x மைனஸ் 3/3 சமம் y மைனஸ் 3/-1 சமம் z மைனஸ் 1/0 சமம் ஈக்குவல் டு s. அப்போ ஒவ்வொரு மதிப்புகளையும் எஸ்ஸுக்கு சமப்படுத்தும் பொழுது x மைனஸ் 3/3 ஈக்குவல் டு s எனும் பொழுது எக்ஸின் மதிப்பு 3s வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும் 3s, -3 வலதுபுறம் போகிறப்ப +3 ஆயிடும். இதே போல y மைனஸ் 3/-1 எஸ்ஸுக்கு சமப்படுத்தும் பொழுது y மைனஸ் 3 ஈக்குவல் டு -s, -3 வலதுபுறம் போகிறப்ப -s + 3 மதிப்பு. அடுத்து z மைனஸ் 1/0 ஈக்குவல் டு s எனும் பொழுது z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 வலதுபுறம் போகிறப்ப 0 ஆயிடும். s பெருக்கல் 0 0. எனவே z மதிப்பானது -1 வலதுபுறம் போகிறப்ப +1 ஆகும். -1 வலதுபுறம் போகிறப்ப +1. அப்போ புள்ளிகளானது x, y, z என்பது x-இன் மதிப்பு 3s + 3, y-இன் மதிப்பு -s + 3, z-இன் மதிப்பானது 1. இதே போல இரண்டாவது சமன்பாட்டை எடுக்கலாம். இரண்டாவது சமன்பாடானது x மைனஸ் 6/2 y மைனஸ் 2/0 சமம் z மைனஸ் 1/3. இதை ஒரு திசையிலி மதிப்பு டீக்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா எக்ஸ் ஒவ்வொரு உறுப்பையும் டீக்கு சமப்படுத்துகிற x மைனஸ் 6/2 ஈக்குவல் டு டி எனும் பொழுது x மைனஸ் 6 ஈக்குவல் டு வலதுபுறம் இடதுபுறம் வகுத்தல்ல இருக்கக்கூடிய டி ஆனது வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்ததுன்னா 2t, -6 வலதுபுறம் போகிறப்ப +6 ஆகும், 2t + 6. இதே போல் அடுத்த மதிப்பு y மைனஸ் 2/0 ஈக்குவல் டு டி எனும் பொழுது y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, 0 பெருக்கல் டி எனும் பொழுது 0, -2 வலதுபுறம் போகிறப்ப +2 ஆகும். z மைனஸ் 1/3 சமம் டி எனும் பொழுது z-இன் மதிப்பானது z ஈக்குவல் டு z மைனஸ் 1 ஈக்குவல் டு 3t, -1 வலதுபுறம் போகிறப்ப +1 ஆச்சுன்னா z-இன் மதிப்பானது 3t + 1. இதில் இருந்தும் புள்ளிகள் எழுதிடலாம். புள்ளிகள் x, y, z என்பது 2t + 6, 2, 3t + 1. இரண்டையும் ஒன்றுக்கொன்று சமப்படுத்தலாம். அப்படி சமப்படுத்தும் பொழுது s மற்றும் t இதில் மதிப்புகள் ஏதேனும் ஒன்று கணக்கிட்டுட்டோம்னா கூட புள்ளிகள் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ முதல் புள்ளி 3s + 3, -s + 3, 1 எதற்கு சமம் 2t + 6, 2, 3t + 1. ஒன்றா எஸ்ஸின் மதிப்பு, அதாவது இரண்டாவது உறுப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா s தெரிஞ்சிடும். மூன்றாவது உறுப்பை சமப்படுத்திட்டோம் அப்படின்னா டி என்னான்னு தெரிஞ்சிடும். அப்போ ரெண்டுல ஏதோ ஒன்றை சமப்படுத்திக்கலாம். இரண்டாவது மதிப்புகளை சமப்படுத்தும் பொழுது -s + 3 ஈக்குவல் டு 2, -s ஈக்குவல் டு 2 + 3 வலதுபுறம் போகிறப்ப -3, -s ஈக்குவல் டு 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, -1, மைனஸ் கேன்சல் ஆக போக s-இன் மதிப்பு 1. இதே போல இறுதி மதிப்பை சமப்படுத்தும் பொழுது 3t + 1 என்பது 1க்கு சமம். 3t ஈக்குவல் டு +1 வலதுபுறம் போகிறப்ப -1னா 0, 0/3 t-இன் மதிப்பு 0/3 வரும். எனவே t ஈக்குவல் டு தொகுதி மதிப்பு 0 இருந்து பகுதியில் எந்த ஒரு எண் இருந்தாலும் மதிப்பு 0 ஆகும். s-இன் மதிப்புகளை புள்ளியில் பிரதியிடும் பொழுது therefore x, y, z 3s, s-இன் மதிப்பு 1, 3 பெருக்கல் 1 3, 3 + 3 எனும் பொழுது மதிப்பு 6. அடுத்த மதிப்பு 1ன்னு இரண்டாவதுல பிரதியிடுறோம். -1 + 3 மதிப்பு 2, மதிப்பானது 2. 1 மதிப்பு இறுதி மதிப்பு 1ன்னு இருக்கிறனால அதே போல தான் வரும். t-இன் மதிப்பு 0ன்னு கொடுத்தாலும் புள்ளியானது 2 பெருக்கல் 0 + 6ங்கிறப்ப 6, 2 அப்படியே மாறிலி மதிப்பு வந்துடும். ஸ்டாண்டர்டா 3 பெருக்கல் 0 + 1 மதிப்பு +1 தான். தேங்க்யூ.